பேர் சந்தோஷ். பசங்க ஒரு 7 மணிலேருந்து காணாமல் போயிட்டாங்க நேற்று ஒரு 3 மணிக்கு கடையில் சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. என்னோடய கடையில் ஆக்சுவலாக ஹோட்டல் வச்சுருக்கேன் இதே ரோட்லேயே 11 to 11 சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு. பசங்க விளையாடிட்டே இருந்தாங்க. ஒரு பாய்மார் ஒரு பையன் வந்து அவங்க கூட கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் ஒரு 100 ரூபா இதை எடுத்துகிட்டு போயிருக்கான் பொழுது. நானும் ஒரு 8 மணிக்கு வந்துடுவான், 9 மணிக்கு வந்துடுவான், 10 மணிக்கு வந்துடுவான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தேட ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் கிடைக்கல. சரி, நேற்று நைட்டு ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நான் டிசி சார் கிட்ட போயிட்டு வந்திருக்கேன். அவர் என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் போலீஸ் ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் தீவிரமாக தேடுங்க, எங்கே இருக்கா என்ன எதுவும் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 பசங்க மொத்தம். 2 பசங்க என்னோடய பசங்க ட்வின்ஸு. அந்த பையன் கூட போனதுனால இவங்க 2 பேர் ட்ராவல் பண்ணியிருக்கானுங்க. இப்போ என்ன தகவல் சொல்லுங்கள், ராயபுரத்தில் அந்த எஸ்எஸ் பிரியாணி கிட்ட ஒரு 8 மணிக்கு பார்த்ததா ஒரு தகவல் சொல்கிறாங்க. கொஞ்சம் ஏதாவது நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என் பையனை மீட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை சிசிடிவியில் ஏதாவது பார்த்தீங்களா? இல்லை, 10 மணிக்கு இந்த ரோடு கிராஸ் பண்ணுறாங்க. இந்த ரோடு 10 மணிக்கு கிராஸ் பண்ணுறாங்க. இப்போ அகெயின் வந்து அப்படியே அடுத்தடுத்து பேக் போயிட்டே இருக்காங்க. இப்போ ராயபுரத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஃப்ளட் பண்ணி தேடிட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த பையன் வந்து ஸ்ட்ரீட் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஸ்ட்ரீட் ஃப்ரெண்டு. கொஞ்சம் ஸ்ட்ரீட்டில் பழக்கன்றதுனால அந்த மீன் கடையில் தான் ஒர்க் பண்ணுறான் பழகுது. அதனால கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பழக்கமாயிட்டு இருக்காங்க அந்த பையன். எப்பவுமே டெய்லி விளையாடுவாங்க சமயத்தில் இப்போ அந்த கோட்டையில் எக்ஸாம் லீவுனால அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கணும் அவங்ககிட்ட. பையன் டியூஷன் போவான், வீட்டுக்கு வந்துடுவான், கொஞ்சம் விளையாடுவானுங்க, வீட்டுக்குள்ளே விளையாட்டு வந்துடுவானுங்க. இந்த மாதிரிலாம் போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் அவன் அந்த மாதிரி போகிறது. உங்கள் பையன்கிட்ட ஏதோ பணம் எதுவுமே இல்லை. அதில் ஆக்சுவலாக வந்து அந்த பையன் வந்து ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு போயிருக்கான் வீட்டிலேருந்து. அந்த பையனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான், அந்த மாதிரி வெளியே சுற்றுவான் போவானா. ஆக்சுவலாக அது அவங்க பேரண்ட்டே சொன்னாங்க, இது அவன் போயிட்டு வந்துடுவான் அப்படின்ட்டு. நம்ம வீட்டில் பசங்க தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போயிட்டு வர்றதெல்லாம். சரிங்க சார், எதாவது பார்த்தா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என் பையனை கொஞ்சம் மீட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.